யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி யாழ்ப்பாணம் கொக்குவில் இந்து கல்லூரிக்கும் இடையிலான 5வது இந்துக்களின் துடுப்பாட்ட போட்டி இன்று மிக சிறப்பாக ஆரம்பமானது. இந்த போட்டி கொக்குவில் இந்து கல்லூரி மைதானத்தில் நடைபெற்று வருகிறது. நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி அணித்தலைவர் ஜி கிருஷோபன் முதலில் கொக்குவில் இந்து கல்லூரி அணித்தலைவர் பி பங்குஜனை துடுப்படுத்தாடும்படி அழைத்தார். இதன் அடிப்படையில் துடுப்பெடுத்து வரும் கொக்குவில் இந்து கல்லூரி அணி சார்பாக அணித்தலைவர் பங்குஜன் அதிகபட்சமாக 98 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார். பந்துவீச்சில் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி சார்பாக பாமனன் மற்றும் ராக்ஸ்மன் தலா 3 விக்கெட்டுகளை கைப்பற்றினர். கடந்த காலத்தில் நடைபெற்ற 4 போட்டிகளில் கொக்குவில் இந்து கல்லூரி ஒரு போட்டியில் வெற்றி பெற்றுள்ளது. ஏனைய 3 போட்டிகளிலும் வெற்றி தோல்வியின்றி சமநிலையில் முடிவடைந்தமை குறிப்பிடத்தக்கது ஆகும். இந்த துடுப்பாட்ட போட்டியினை டான் தொலைக்காட்சி நிறுவனம் நேரடி ஒலிபரப்பை இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் யாழ் நிலையம் நேரடியாகவும் ஒலிபரப்புகிறது. செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் பிருந்தாவன். இதோ மீண்டும் சிந்துஜன் வீசிய இறுதி பந்து வீச்சு. இதோ வேகமாக சிந்துஜன் பொறுத்திருந்து பார்க்கலாம். இதோ சிந்துஜன் பந்து வீச்சை முகம் கொடுக்கிறார். தடுத்தாட முற்பட்ட பொழுது ஓட்டம் எதுவும் பெறப்படவில்லை. முதலாம் சத்தியன் இடதுகை துடுப்பாட்ட வீரர் என்பது குறிப்பிடத்தக்க அம்சம். இதோ இரண்டாவது பந்து தடுத்தாடப்படுகிறது. ஓட்டம் எதுவும் பெறப்படவில்லை. பாமனன் பந்தை வீசிக்கொண்டிருக்கிறார். சத்தியன் எதிர்கொள்கின்றார். பாமனன் அதுவும் யாழ் இந்து கல்லூரி அணியிலே இந்து கல்லூரி மைதானத்தில் நடைபெற்ற போட்டியில் வெற்றி பெற்றிருக்கார். இதோ மீண்டும் பந்து வீசுவதற்காக பாமனன் எதிர்கொள்வதற்காக அணி தலைவரை நோக்கி பந்து வீசப்படுகிறது. தடுத்தாடுகிறார். முதலாவது ஓட்டத்திலேயே பெற்றுவிட்டார். எப்பொழுது பங்குஜன் தனக்கு தான் எதிர்கொண்ட முதலாவது பந்திலேயே ஒரு ஓட்டத்தினை பெற்றிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆமாம், தடுத்தாடினார் மிகப்பெரிய அணித்தலைவர் பங்குஜன். அது எல்லைக்கோட்டை தாண்டுமா பொறுத்திருந்து பார்க்கலாம். இல்லை, மிக சிறந்த களத்தடுப்பினை மேற்கொண்டிருக்கிறார்கள் என்றே குறிப்பிட வேண்டும். 2 ஓட்டங்களா 3 ஓட்டங்கள் பெறப்பட்டிருக்கிறது. பங்குஜன் மிக தலைவர் பங்குஜன் அந்த பந்து வீச்சினை எதிர்கொண்டிருந்தார். மிகச்சிறப்பாக 3 ஓட்டம் பெறப்பட்டு மீண்டும் ஜஸ்மினன் அது முறையற்ற பந்து வீச்சு என நடுவர் சமிஞ்சை காட்டுகிறார். தயாராக இதோ ஜஸ்மினுடன் பந்து வீச்சை தடுத்து ஆடுகிறார். இல்லை, ஓட்டம் பெறப்பட்டிருக்கின்றன. மீண்டும் அணியின் உபதிரவர் ஜஸ்மினுடைய தடுத்தாடுகிறார். சத்தியன் ஓட்டம் பெறும் வாய்ப்பு இல்லை. எதிர்கொண்ட பந்து வீச்சுக்கு 3 ஓட்டத்தினை பெற்றிருக்கிறார். மீண்டும் ஜஸ்மினுடைய பந்து வீச்சு ஓட்டம் பெறுவதற்கான வாய்ப்பு இல்லை. இடதுகை துடுப்பாட்ட வீரர் சத்தியன் தடுத்தாடுகிறார். ஓட்டம் பெறுவதற்கான வாய்ப்பு இல்லை. பந்து வீசிக் கொண்டிருக்கிறார். பாமனன் யாழ் இந்து கல்லூரி சார்பாக எதிர்கொள்கிறார். இடதுகை துடுப்பாட்ட வீரர் இதோ சத்தியன் துடுப்படுத்தாடி ஒரு ஓட்டத்தினை பெற்றிருக்கிறார்.